ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் அதிகமாக யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, நான் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் போட்டு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கேன் என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் பிடிபிஆர்டி எக்ஸாம் தான் நம்ம யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எலிஜிபிள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டவுட் கேட்குறது என்னென்னா ஈக்குவலண்ட்டு. ஸோ இந்த ஃபைலோட எண்டிலே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய யூனிவர்சிட்டி இதெல்லாமே இதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் தனியாக ஜிஓ எதனாச்சும் இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் தேடி எடுத்து வச்சிங்க, அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் ஒரு சில பேர் பிலிட் முடிச்சுட்டு நான் தமிழுக்கு எலிஜிபிளா இந்த மாதிரிலாமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிஏ அப்ளைடு தமிழ் இது எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிகிட்ட வரணும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிலிட் தமிழ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் எதுக்கு அப்படின்னா தமிழுக்கு, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜிஓ இதெல்லாமே ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஏ அப்ளைடு தமிழ், பாரதாசன் யூனிவர்சிட்டி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இது வந்து ஈக்குவலண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு வந்து ஈக்குவலண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு மேஜர் வைஸாக தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இங்கே ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அண்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இவங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் பை வாட் எவர் நேம் நோன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடெட் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே நேம் வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். வேறு ஸ்டேட்னால் அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும், எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த இதை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ், சரிங்களா? நீங்கள் வந்து டிகிரி அதில் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். அது கூடவே பிஎட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிருக்கணும், சரிங்களா? இது வந்து ரெண்டாவது குவாலிஃபிகேஷனு. அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், 45% அதில் மினிமம் இருக்கணும். அது கூடவே என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ இது எதன் விதிகளின் படி பார்த்தீங்கன்னா என்சிடி ரூல்ஸ் வந்து அந்த ஒரு சில இயருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2011க்கு முன்னாடி ஒரு மாதிரியும் 11க்கு பின்னாடி ஒரு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலண்ட், சரிங்களா? ஹையர் செகண்டரி ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அண்டு 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது பிஇஇடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது முடிச்சிருக்கணும். அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அதுக்கான ஈக்குவலண்ட் முடிச்சுது, அதில் 50% மார்க்ஸு அண்டு 4 இயர் பிஏ பிஎஸ்சிஇடி அல்லது பிஏஇடி பிஎஸ்சிஇடி இந்த 4 இயர் கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்களுமே எலிஜிபிள். அப்படி இல்லைனா கிராஜுவேஷன் வித்து அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்டு பிஎட். ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் இருக்கணும். இது கூடவே நீங்கள் வந்து எந்த மேஜர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மேஜர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இப்போ தமிழ்னா தமிழ் இருக்கணும், அதே போல் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாமே இருக்கணும். இது கூட நீங்கள் வந்து டெட்டு, சரிங்களா, பேப்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இதுதான் இதுக்கான இது. நம்மளுடைய மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மேஜர்ஸ் தான் எலிஜிபிள்: தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி. ஸோ இதுக்கு நீங்கள் ஈக்குவலண்ட்டு. இப்போ ஒரு சில பேர் வந்து பாட்னியில் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பாங்க, அதேமாதிரி சுவாலஜி ஒரு சில பேர் வந்து இப்போ ரீசனாக மைக்ரோபயாலஜி இதெல்லாமே முடிச்சுட்டு அவங்க வந்து பாட்னிக்கா அண்டு சுவாலஜிக்கா எதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்து வச்சிங்க அந்த ஈக்குவலண்ட்டு, சரிங்களா? அது யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தராங்க, அதனால் அந்த ஈக்குவலண்ட்டை கரெக்டாக பார்த்து வச்சிங்க. அதுமாதிரி தமிழ் முடிச்சவங்க இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக நேமில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே ஈக்குவலண்ட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதில் எதனாச்சும் ஒரு சில இதை ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் கூட நமக்கு ஒரு நியூ ஜிஓ விட்டுருந்தாங்க ஈக்குவலண்ட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இது வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில் நேம் வந்து மாறி இருக்கும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க.
பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்ளிகேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்து அது வந்து பிஎஸ்சி மேக்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2020 இதோட ஜியோ இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா, இங்கே வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு பிஎஸ்சி மேக்ஸுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த மேஜர்ஸில் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அது வந்து 1 செகண்ட் கிராஸ் செக் இதெல்லாமே பண்ணுறேங்க. ஃபிசிக்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கான எலிஜிபிள் பர்சன்டேஜ். இது இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவலன்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் வெளியிலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணுவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.